ஹலோ கைஸ். இந்தியா பங்களாதேஷ் சூப்பர் 4 மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா 41 ரனில் ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி 168 ரன் அடித்தாங்க. ஆனால் 200 போகணும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஏன்னா 11 ஓவருக்கே வந்து 110 ரன் அடித்தாங்க. அப்புறம் பங்களாதேஷ் வந்து சூப்பராக பவுலிங் போட்டு கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸ்கை வந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபார்ம் வந்து ஒரு பிக் கன்சர்னாக இருக்குது. பேட்டிங் ஆர்டரை வந்து ஷஃபிள் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ஒரு ஒர்க் அவுட் ஆகலை. இந்தியாவுக்கு நல்லா ஃபினிஷ் பண்ண முடியல. பங்களாதேஷ்க்கும் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். ரிஷாத் ஹுசேன் 2 விக்கெட்டு, டான்சிமும் சூப்பராக பவுலிங் போட்டார். அப்புறம் இந்தியா பவுலிங் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பும்ரா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். குல்தீப், வருண் எல்லாருமே சூப்பராக போட்டாங்க. பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் ஹேஸ் நோ ஆன்சர்னே சொல்லலாம். சைஃப் வந்து சிங்கிள் ஹேண்டடாக போராடிட்டு இருந்தார். இன்னும் இந்தியா கிட்ட நிறைய கன்சர்ன் இருக்குது. ஃபீல்டிங் வந்து நிறைய கேட்ச் விட்டாங்க. 4 கேட்ச் மட்டுமே சைஃப் விட்டாங்க. இப்படி இருந்தால் வந்து ஃபைனல்ஸ் எப்படி ஆட போகிறோன்னு தெரில. இந்தியா ஆல்மோஸ்ட் ஃபைனல் கேரண்டினே சொல்லலாம். ஃபைனல்ஸில் வந்து நல்லா பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ரீலங்கா மேட்ச் இருக்குது, பார்க்கலாம்.